இருந்தாலும் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் இது ரெண்டுமே எல்லாமே வந்து கரும்புல இருந்து தான் வருது. அந்த ப்ராசஸிங் மட்டும் தான் டிஃபர் ஆகும். இப்போ வெள்ளை சர்க்கரைன்னு எடுக்கும்போது நமக்கு அதுல 100% ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ், மால்டோஸ், மொலாசஸ் இந்த மாதிரியான கண்டென்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ், அதாவது சுகரா கன்வெர்ட் ஆக போகுது. அது நேச்சுரல் சுகர்ஸ்ன்னு சொல்லப்படுற சுகர்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா 90% உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரக்டோஸ் அண்ட் சுக்ரோஸ் அண்ட் மால்டோஸ், அதாவது 90% சர்க்கரை பிளஸ் 10% விட்டமின் அண்ட் மினரல்ஸ். சில மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு, பொட்டாசியம், செலினியம் இந்த மாதிரியான மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு. அதுக்காக வெள்ளை சர்க்கரைக்கு மற்ற சர்க்கரைகள் மாற்று உணவு, மாற்று சர்க்கரை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா which is very very wrong. வெள்ளை சர்க்கரையே எடுத்தீங்கன்னா கூட மாடரேஷன் இஸ் த கீ. வெள்ளை சர்க்கரை எடுக்கும் போதே ஒரு 1/2 டீஸ்பூன் இல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் பயந்து எடுப்பீங்க. மற்ற நேச்சுரல் சுகர் எடுக்கும் போது நீங்க நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா சர்க்கரையோட தன்மையை அதிகப்படுத்துறதுக்காக அது 2-3 டீஸ்பூன் போகும். ஸோ அளவுகளை கூட்டுறதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் இது. நீங்க ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வாழணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, பனங்கல்கண்டு, கருப்பட்டி, வெல்லம் எல்லா சர்க்கரையும் அவாய்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஹெல்தியா வாழலாம்.